ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆடி வந்தாலே எல்லா பூஜைகளையும் அழைச்சிட்டு வரோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த ஆடி முதல் வெள்ளிக்கு அம்மனுக்கு பிடிச்ச ஆடி தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுலேயும் 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய வடிகட்டுறதுல நம்ம அரைச்சி விட்ட தேங்காவை சேர்த்து நல்லா கையில் புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம புழிஞ்சு வச்ச தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2வது தேங்காய் பாலை எடுத்துட்டோம். இப்போ நம்ம பெரிய ஃபில்டரில் ஒரு முறையும் சின்ன ஃபில்டரில் ஒரு முறையும் 2 முறை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பாதாமும் முந்திரியும் தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த பாதாமும் முந்திரியும் தேங்காய் பாலை நல்லா திக்காக்கி கொடுக்கும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இனிப்பு உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஆடி மாதம்தான் செய்யணும்னு இல்லைங்க. வாரத்தில் 2 நாள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பை நல்லா குளிர்ச்சியாக்கும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதும் முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் மிதமான தீ வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரத்துலலாம் லைட்டாக நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நுரைச்சிடுச்சுன்னா தேங்காய் பால் நீத்து போயிடும். மிதமான தீ வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரங்களில் லைட்டாக நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆடி மாத தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆடி முதல் வெள்ளிக்கு அம்மனுக்கு பிடிச்ச இந்த பாயாசம் செஞ்சு அம்மனை வழிபடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான தேங்காய் பால் பாயாசம் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.